Welcome, dear children, to our online Sunday class. Praise the Lord to everyone. I know you all are waiting for this. May God's presence fill here. We are going to learn many things today. எல்லாரும் ஆவலாய் காத்துக்கொண்டு இருக்கிற இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்காக எல்லா சிறு பிள்ளைகளையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். Praise the Lord. எல்லாரும் ஆவலா இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ நாம் கேட்கலாம். முதலாவது ஜெபத்தோட நாம் தொடங்க போறோம். ஸோ ஓப்பனிங் ப்ரேயர் நடக்கும். அதுக்கப்புறம் நாம் ஆண்டவரை துதித்து பாடலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலையும் துதிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும். தாவூத் ராஜா அநேக சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். எதுக்காகனா துதிக்க துதிக்க அவர் பலன் பெற்றிருக்கிறார். அவர்களுடைய பிரச்சனையில இருந்து அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அதே மாதிரியே தான் இன்றைக்கு நாம் துதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஆண்டவர் நம்மளை நடத்துறத உணர முடியும். சிறு பிள்ளைங்க வாயிலிருந்து வர துதியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நீங்க துதிப்பீங்களா? அதுதான் சிங்கிங் டைம். ஓகே, அதுக்கப்புறமேல் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். ஸ்டோரி டைம். இன்னைக்கு உள்ள ஸ்டோரி மூலமா நீங்க என்ன கத்துக்கிட போறீங்க? இன்னைக்கு யார் பத்தி சொல்ல போறோம்? ஆவலா இருக்கிறீங்களா? ஸோ ஸ்டோரி டைம்ல நீங்க உங்க புக்கு, உங்க நோட், பேனா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன டேட் போடுங்க, இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்டீங்க அதை கவனித்து கேளுங்க. இதுல என்ன கத்துக்கிட்டீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நாம் கேட்போம் மெமரி வேர்ஸ். நிறைய பிள்ளைங்க அழகா மெமரி வேர்ஸ் சொல்லி வீடியோ அனுப்புறாங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் ஆண்டவர் வார்த்தையை படிங்க. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, thy word I hid my heart that I must sin not against you. உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்திலே நான் வைத்திருக்கிறேன், நான் பாவம் செய்யாதபடின்னு சொல்லி சங்கீதம் 119:11. ஸோ நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் மெமரைஸ் பண்ணி வீடியோ பண்ணி அனுப்பி வைங்க. உங்க வீடியோவும் இதுல வரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்முடைய ப்ரோக்ராம் என்னன்னா அன்சங் ஹீரோஸ் ஃப்ரம் த பைபிள். அன்சங் ஹீரோஸ்னா என்னது? நம்ம நிறைய ஹீரோ யாரு? ஆப்ரஹாம், டேவிட், ஜேக்கப், அப்புறம் ஜோசப், இதெல்லாம் மெயின் கேரக்டர். ஆனா சைட் கேரக்டர்னு இருப்பாங்கல்ல, அவங்க பேரை நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அவங்கள பத்தி அவங்க பெரிய காரியங்களை செய்திருப்பாங்க. பெசாலியல், அதுக்கப்புறம் ஷிப்போரா, பூவா, ஹுல்டா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே. இன்னைக்கு யாரை பத்தி கேட்க போறீங்கன்னு அவளா காத்துட்டு இருக்கீங்களா? ஸோ அதையும் நாம் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமேல் பர்த்டே அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேருக்கு பர்த்டே இந்த வாரத்துல இருக்குல்ல. ஸோ பர்த்டே அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக தனிப்பட்ட விதமா ப்ராமிஸ் கொடுக்கப்படும். அந்த ப்ராமிஸை நீங்க கிளைம் பண்ணுங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க லைஃப்ல செய்வார். உங்களுக்காக ஜெபம் செய்யப்படும். கடைசியாக திருப்பி க்ளோசிங் ப்ரேயர் இருக்கும். அதுக்கப்புறம் பெண்டிக்ஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முதலாவது என்ன சொன்னேன்? ஓப்பனிங் ப்ரேயர். ஸோ ஓப்பனிங் ப்ரேயர் கேட்க போலாமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Loving, gracious Father, never failing, never changing God, God of all grace, mercy and peace. Lord, thank you for enabling us to enter into a new month, oh Lord Jesus. Thank you for blessing us, taking care of us, watching over us throughout the past month, oh Master. Thank you, Lord Jesus, for this wonderful online Sunday school where it can be benefited to many children, Lord Jesus. Thank you for each and every child who is tuned into this program. Lord, bless each and everybody, Lord Jesus, and especially we pray for the volunteers who helped us, who connected this program very well, Lord Jesus. Bless them, especially Lord, right from the beginning till the end. Let your presence go before us. Take care of us, O Lord Jesus. We ask this prayer in most highly exalted name of our dear Lord and Savior Jesus Christ. Amen. Let's all join in singing and praising God.
It's time to listen to God's word. Praise the Lord, children. சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்டோரி நம்ம கேட்கலாமா? அன்பில் இயேசுப்பா, ஜீவனுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லமே துதிக்கிறோம். அந்த நாளில் கூட நாங்கள் படிக்க போகிற ஸ்டோரியை ஆசீர்வதித்தரலாம், எங்களோட கூட பேசும். கேட்ட வார்த்தையின் வழியாக நாங்களும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற ஸ்டோரி பேர் வந்து கிரிப்பிள்டு டாம். கிரிப்பிள்டு டாம் என்ற ஒரு சின்ன தம்பியோடைய ஸ்டோரியை நம்ம படிக்க போகிறோம். அந்த தம்பி ஈஸ்ட் லண்டனில் இருக்கிற ஒரு சின்ன ரூமில், இருட்டான அந்த சின்ன ரூமில் கால் ரெண்டும் நடக்க முடியாமல் அங்கே ஒரு நெக்லெக்டடு பாயாக அங்கே காணப்பட்டான் என்று பார்க்குறோம். அம்மா இல்லை, அப்பா இல்லை, தனிமையாக இருக்கும்போது கிராணி என்ற அவங்க ரிலேட்டிவ் ஒரு வயசான பாட்டிமா அவங்கள கூட வச்சுருக்காங்க. அந்த கிராணி வந்து டாமுக்கு எதுவும் நல்ல ஒரு சந்தோஷமான காரியங்கள் செய்ததில்லை. ஆனாலும் சில நேரத்தில் கண்டிப்பாகவும் இருப்பாங்க. ஆனாலும் டாம் வந்து ரொம்ப பேஷன்ஸாக அவங்களோட கூட எனிவே அவங்க கூட வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கான். இப்படியாக சில நாட்கள் போகும்போது இந்த டாமை வந்து அவங்க மதர் வந்து படிக்கவும் எழுதவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்கூலுக்கு போனதில்லை, மற்ற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த கிராணி ஒரு சின்ன ரூம் மேலே இருக்குது, நீ அங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மேலே அறையில் ஒரு சின்ன ரூம் இருக்கும். அது ஒரு மாடியில் அந்த ஸ்ட்ரீட் ஓரமாக ஒரு விண்டோ இருக்கும், ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ஒரு ரூமில் அந்த டாம் வந்து இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, கிராணியை கேட்பான், கிராணி எனக்கு வந்து ஒரு பைபிள் வாங்கி கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்கும்போது அந்த கிராணி என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. உனக்கு எதுக்கு பைபிள், அதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த டாமுக்கு வந்து ரொம்ப ஆசை, எப்படியாச்சும் எனக்கு ஒரு பைபிள் எனக்கு சொந்தமாக வச்சுருக்கணும், பைபிள் படிக்கணும், ஜீசஸ் பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த டாமுக்குள்ளே இருந்துச்சு. அப்படியாக சில நாட்கள் சென்ற பிறகு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த படிக்கட்டு வழியாக ஏறி வர சவுண்டு கேட்குது. யாரோ வராங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஜாக்லி என்ற ஒரு ஃப்ரெண்டு மேலே வருவான். வந்து டாம் எப்படி இருக்க, உன்னை பார்த்துட்டு உனக்கு பாய் சொல்லிவிட்டு நான் போகலாம், நாங்கள் வந்து நார்த்து லண்டன் போயிடுறோம், நாங்கள் வீடு காலி பண்ணிட்டு போகிறோம், உனக்கு பாய் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாக்கெட்லேருந்து பைசா கொடுக்கறதுக்கு ஒரு புது காயின் ஷில்லிங்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன், இந்த பைசா வாங்கிக்கோ அப்படின்னா. அப்போது டாம் சொல்லுவான், டாம் ஜாக், எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை இருக்குது, ஐ வாண்ட் ஏ பைபிள், எனக்கு பைபிள் தான் வேணும், எனக்கு பைசா வேணாம், பைபிள் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். பைபிள்லாம் எங்கே கிடைக்கும், எனக்கு எப்படி வாங்க தெரியாதே, ஆனாலும் நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை ஜாக், எனக்கு இன்றைக்கி நாளைக்கு ஊருக்கு போயிடுறேன், இன்றைக்கி எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி நான் ட்ரை பண்ணுறேன், நான் போய் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அப்போ கிடச்சா ஓகே, உனக்கு வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறேன். ஆனால்
டாம் வந்து எப்படியாச்சும் பைபிள் கிடைக்கணும்னு அவன் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த ஜாக்கு எல்லாம் கிடைக்கும் ஈவினிங் டைமில் போய் தேடி ஒரு பைபிள் கொண்டு வந்து திருப்பியும் வருவான். வந்த உடனே அந்த பைபிள் கொண்டு வந்து டாமுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடும். இவ்வளோ பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடச்சதே, அதுவே போதும், நான் இனிமேல் வந்து தனியாக இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, பைபிள் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், நீயும் ஊரை விட்டு போயிடுற, பாய் ஜாக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அதனால் பாய் சொல்லிவிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை பார்த்ததில்ல. ஆனால் பைபிள் கிடச்ச சந்தோஷம் ஹக் பண்ணிவிட்டு அதை படிக்க ஆரம்பித்தோம். டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதமாக அந்த பைபிள் படிக்கிறான், ரொம்ப ஆசையாக படிக்கிறான். ஏசப்பா கூட அவன் க்ளோஸ் ரிலேஷனுக்குள்ளே வந்துட்டான். ஒரு நாள் ஜான் 3:16 படிக்கிறான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் படித்த உடனே என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் கெட்டு போகக்கூடாது, நான் உன்னை விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, என்னுடைய உள்ளத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் ஏசப்பாவை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடும். இன்னும் டெய்லி படிக்கும்போது ஆண்டவர் தங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா மாதிரி டெய்லி ஆண்டவர் வசனம் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் அவனால் நடக்க முடியாது, யாருக்கும் போய் ஜீசஸ் பற்றி சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு நாள் எப்படியாச்சும் ஏசப்பாக்காக ஏதாவது நான் செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், ப்ரேயர் பண்ணிவிட்டு காலையில் பைபிள் படிச்சுட்டு அவன் பார்க்குறான், நம்ம ரூம் வந்து விண்டோ சைடு இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பென்சில் பேப்பர் பக்கத்தில் இருக்கிற பென்சிலும் பேப்பரும் எடுத்து பைபிள் வேர்சஸ் எல்லாம் எழுதி ஒரு பிட்டாக சின்ன பேப்பரில் ஒவ்வொரு வசனமாக எழுதி, அது பிஸியான ஒரு நாய்ஸியான ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டில் ஒவ்வொரு வசனமும் என்ன பண்ணுவான், அந்த பேப்பரில் எழுதி அதை ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை தூக்கி கீழே போடுவான். அப்போ நீ கீழே போடும்போது யாராவது அந்த வசனம் எடுத்து படித்தாங்கன்னா ஏசப்பாவை தெரிஞ்சுப்பாங்க, அவங்க எப்படி ஆகலும் ஏசப்பாவை நம்புவாங்க, ரசிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் அவனுக்கு இருந்துச்சு. அப்படி டெய்லி இது போல் டெய்லி ஒரு வசனம் எழுதி வசனங்கள் எதெல்லாம் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கிறதோ அந்த வசனமெல்லாம் எழுதி கீழே போட ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், 1 யோவான் 1:7 இந்த வசனமும் எழுதி போடுறான். அதுக்கப்புறம் யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜான் 5:24. அதுக்கப்புறம் இது போல் டெய்லி வசனங்கள் எழுதி அதை ப்ரேயர் பண்ணி கீழே போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணுவோம், இந்த வசனத்தை எழுதி கீழே போடுவோம். ஜான் 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த வசனமும் எழுதி அந்த மேலே வந்து விண்டோ வழியாக போட்டு அவன் ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பான். எப்படியாச்சும் யாராவது இந்த வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஏசப்பா பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பான். இப்போது ஒரு நாள் சடனாக ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பர்சன் மேலே வரா மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது மேலே ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிற ஜென்டில்மேன் ஒருத்தர், ஒரு அங்கிள் வந்து மேலே வராரு. வந்து ஏம்மா இங்கே அங்கே டெக்ஸ்ட்டு ட்ராப் பண்ணுறது நீ தானா விண்டோ வழியாக அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, ஆமாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி, அது நேற்று ஈவினிங் நான் இந்த வழியாக போயிட்டுருக்கேன், அப்போ வந்து ஒரு வசனம் வந்து என்னோட ஹேட்டில் தொப்பியில் வந்து விழுந்தது. அது வந்து எனக்கு அப்படியே ஹெவன்லேருந்து வந்த ஒரு
வசனம் போல் எனக்கு தோணுச்சு. உடனே நான் அதை திறந்து படித்து பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வசனம் நான் படித்தேன். I must work the works of him that sent me while it is day. The night cometh when no man can work. John 9:4. இந்த வசனம் நான் படித்தேன். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னு அந்த வசனம் படித்த உடனே ஆண்டவரே எனக்கு பரத்துலேருந்து கமாண்ட் ஃப்ரம் ஹெவன் போல் எனக்கு இருந்துச்சு. அன்றைக்கி நான் அந்த வசனம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணி நான் என்னை ஏசுப்பாக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் 22 இயர்ஸாக கிறிஸ்டினாக இருக்கேன். ஆனால் வசனத்தை நான் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஆனால் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் பேசினார். நான் உடனே என்னுடைய உள்ளத்தை ஏசுப்பாக்கு கொடுத்துட்டேன். நான் ஏசுப்பாக்காக நான் ஏதாவது ராக்காலம் வர்றதுக்கு முன்னாடி நான் பகற்காலம் இருக்கும்போதே ஏசுப்பாக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். அப்படின்னு சொல்லிட்டு அது யார் எப்படி இந்த வசனம் போட்டது, எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ தானா அந்த வசனம் எழுதி போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்னால் எங்கேயும் நடந்து போக முடியாது. ஆனால் எனக்கு ஆண்டவர் இந்த ஆலோசனை கொடுத்தாரு, இந்த வசனங்கள் எல்லாம் நீ எழுதி ட்ராப் பண்ணு, யாராவது ரட்சிக்கப்படுவாங்க, எப்படியாச்சும் என்ன அறிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அந்த அங்கிள் கூட சொல்லும். நம்ம கூட என்ன பண்ணலாம், சிறு பிள்ளைங்களா நம்ம ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு லன்ச் டைமில் பிரேக் டைமில் ஏசுப்பா பற்றி நம்ம சொல்லலாம். சின்ன ட்ராக்ஸ் கொடுக்கலாம், நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். ஏசுப்பா பற்றி நம்ம சொல்லணும். ஏசுப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு. நம்ம இந்த கிருபையின் காலத்திலேயே ஏசுப்பா பற்றி அவருடைய சால்வேஷன் பற்றி நம்ம சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்ம நேரம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நம்ம நேரத்தை ஆதாயம் பண்ணிக்கொண்டு நம்ம ஏசுப்பா பற்றி மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போது இந்த அங்கிள் சொல்கிறாரு, சரி டாம், நீ இந்த சின்ன ரூமில் ரொம்ப கஷ்டப்படுறியே, உனக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டலில் நான் கூட்டின்னு போய் உன்னை ஜாயின் பண்ணுறேன். அங்கே உனக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும், நீ சந்தோஷமாக இருக்கலாம், நல்ல சாப்பாடு கிடைக்கும், உன்னை கேர் பண்ணிப்பாங்க, நீ அங்கே வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு டாம் சொல்லுவேன், இல்லை அங்கிள், எனக்கு ஆண்டவர் இந்த வேலையை தான் கொடுத்துருக்காரு, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது அந்த டாமுக்கு அந்த சின்ன ரூமாக இருந்தாலும் ஏசுப்பா பற்றி அந்த ஒவ்வொரு வசனமாக எழுதி எழுதி போடுறதுனால மற்றவங்க யாராவது ரட்சிக்கப்படுவாங்கன்னு அந்த விசுவாசத்தோடு அந்த வேலையை ஆண்டவருக்காக செய்தான். அதுக்கப்புறம் வசனத்தை நிறைய நேசித்தான். பைபிள் டெய்லி படிப்பான். அவன் லோன்லியாகவே ஃபீல் பண்ணதில்லை. டெய்லி பைபிள் படிக்கிறனால ஏசுப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்ற தைரியம் இருந்துச்சு. அப்போ அந்த அங்கிள் சொல்கிறாரு, சரி நீ வரலைன்னா நான் இங்கேயும் உனக்கு நல்ல ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ப்ராப்பர் ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு பென்சில், பேப்பரு, உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரூம்லேயே எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பைபிள் உமன் அப்படின்னு ஒரு ஆண்டியோட டைம் டு டைம் சாப்பாடு கொடுக்கவும் எல்லாம் டேக் கேர் பண்ணுறதுக்காக அங்கே எல்லா வசதியும் செய்து கொடுத்துட்டு அந்த அங்கிள் என்ன பண்ணுவார், பாய் சொல்லிட்டு ஊருக்கு போவார். அவர் ஊருக்கு போயிட்ட பிறகு என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஏசுப்பா பிள்ளையாக மாறிட்டதுனால அங்கே அவங்க சொந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு பெரிய சர்ச் ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏசுப்பா பற்றி ப்ரீச் பண்ணுறாரு. எல்லாரையும் ஏசுப்பா கிட்ட நடத்துகிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் ஏசுப்பாவை நான் எப்படி ஏற்றுக்கினேன்னா, ஒரு கிரிப்பிள் பாய் டாம் என்ற ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு, அந்த சின்ன பையன்கிட்ட அந்த சின்ன டெக்ஸ்ட் எழுதி போட்டு அந்த வசனத்தினால நான் ஏசுப்பா கிட்ட நடத்தப்பட்டேன், ஏசுப்பாவை நான் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த சாட்சியும் சேர்த்து சொல்லி எல்லாருக்கும் ஏசுப்பா பற்றி அங்கே கிராமத்தில் அவங்க ஊரில்
சொல்கிறாங்க. அங்கே சர்ச் ஆரம்பித்து அவரும் ஊழியம் செய்கிறவராக இருந்தார். அவருக்கு அப்பப்போ இந்த டாமோட நியூஸு அந்த பைபிள் உமன்ன்ற அந்த ஆண்டி அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாம் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இவங்களுக்கு லெட்டர் மூலிமா வந்து கொண்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் வின்டர் சீசனாக இருக்கிறதுனால ஒரு நாள் ஹை ஃபீவர் வந்து இந்த டாம் அந்த சிக்காயி அவன் என்ன பண்ணுவான்னா, ஹீ இஸ் கான் டு பி வித் ஜீசஸ். அவன் வந்து மரித்து போனான். ஏசுப்பாக்குள்ளே அவன் சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பார்சல் அவங்களுக்கு வருது. அந்த பார்சலில் அந்த அங்கிளுக்கு இந்த பைபிள் அனுப்புகிறாங்க அந்த ஆண்டி. அந்த பைபிள் வாங்கி படித்தப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா ஒவ்வொரு வசனமும் அவன் கோடிட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்பான். அந்த வசனங்களெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை எடுத்து அவங்க மகனுக்கு கொடுப்பாரு. இந்த ஹோலி பைபிள் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருந்துச்சு. எனக்கு அப்புறம் யாருக்காவது அந்த பைபிள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு அதில் எழுதியிருந்துச்சு. அதெல்லாம் படித்து பார்த்தப்போ இந்த அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க நிறைய மிஷனரிஸ் இருப்பாங்க. அவங்களும் அந்த பைபிள் வாங்கிட்டு போவாங்க. அட் ப்ரெசண்ட் நம்ம பார்த்தா சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா வரலும் அவனோட பைபிள் போயிருக்கு. அங்கே இருக்கிறவங்களும் இந்த டாமோட பைபிள் படித்து எவ்வளோ வசனம் படிச்சிருக்காரு, இந்த சின்ன வயசில் நிறைய வசனம் படிச்சிருக்கா, நிறைய வந்து ஆண்டவருக்காக செய்திருக்கான், நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த வசனத்தினால ஏவப்பட்டவர்களாக அவர்களும் ஏசுப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிரிப்பிள் டாம் வந்து அவனால் நடக்க முடியாது, வெளியில் போய் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற அந்த சின்ன ரூமில் ஏசுப்பாவை உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு ஏசுப்பாவுடைய வசனத்தை வந்து எழுதி சின்ன சின்ன டெக்ஸ்ட்டாக கீழே ட்ராப் பண்ணுறான். அதன் மூலமா அந்த ஜென்டில்மேன் அந்த அங்கிள் கூட ரசிக்கப்படுறாரு. அவர் மூலமா ஒரு ஊரில் சர்ச்சு ஆரம்பிக்கப்படுது. அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ரசிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் மிஷனரிஸ் நிறைய பேர் அங்கே இருந்து நிறைய ஊருங்களுக்கெல்லாம் போகிறாங்க. போகிற இடத்துலலாம் இந்த பைபிள் கொண்டு போகிறாங்க. சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா கூட அதை கொண்டு போய் அங்கே இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்க்கும் இதை காட்டுறாங்க. நம்ம ஏசுப்பாக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஏசுப்பாக்கு நம்ம ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். ஏசுப்பா பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்கு. நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு, நம்ம நெய்பர்ஸ்க்கு, நம்ம என்ன பண்ணணும், ஏசுப்பா பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவர் தான் வந்து வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்கார். அவர் இல்லாமல் நம்ம ஹெவனுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த வேலையை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ சில்ட்ரன். பிரைஸ் தி லார்ட். Let's listen to the memory verse clip sent by our children. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-36 வசனங்கள் வரை. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்து அவரை எழுந்தும் இருந்தார். அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடியே நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்றால் என்பதே ஆமென். பிரைஸ் தி லார்ட். Memory verse for the next week. Beginners and Tiny Tots, Matthew chapter 5 verse 40. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். KG and Primary, Romans chapter 8 verses 6 and 7. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். Juniors, inters and seniors, Romans chapter 8
verses 37 to 39. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. Kindly send in your memory verse entries and any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 984 081 1897. Hello kids, how are you all doing? Hope you're all doing well. I'm so happy to be meeting you all once again through this presentation on unsung heroes of the Bible. Today we are going to be seeing about a man called Jabez, which means pain, but the Bible says that he prayed. So we are going to see about this man today. அன்பான தம்பி தங்கைகளே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க என்று நம்புகிறேன். மீண்டுமாக உங்களை இந்த அறியப்படாத நாயகர்கள் என்று வேதத்திலிருந்து நாம் செய்கிற இந்த பிரசன்டேஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அந்த பெயருக்கு அர்த்தமானது வேதனை, வலி என்று இருக்கிறது. ஆனால் இவர் ஜெபித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவரை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். So where do we read about Jabez, the Bible? So if you have ever read the Chronicles, the book of Chronicles in the Bible, you would know that it seems like endless list of names. This person begat this person and so it keeps going on and on, right? But when you come to the 4th chapter of First Chronicles, you are suddenly introduced to a person called Jabez. It's like an oasis in the wilderness, and it starts by saying that Jabez was more honorable among his brethren, and it says that he was named as Jabez because his mother birthed him in sorrow, and his name means pain. But it ends with saying that his prayer was answered by God. That's the introduction you find in the Bible about Jabez. இந்த யாபேசை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே எங்கே வாசிக்கிறோம் என்று பார்த்தால், நாளாகமம் புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெயர்கள் இன்னாரை பெற்றார்கள் என்று சொல்லி அந்த பட்டியல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் திடீரென்று 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே யாபேஸ் என்பவரை குறித்து நாம் அறிமுகப்படுத்தப்படுகிறோம். அதாவது வனாந்திரத்திலே திடீரென்று நாம் ஒரு தண்ணீர் துறவை நாம் பார்த்தால் எப்படி இருக்கும், அதை போன்று திடீரென்று யாபேசை குறித்து நாம் அறிமுகப்படுத்தப்படுகிறோம். அவன் தன்னுடைய சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவன் என்று சொல்லி ஆரம்பித்து, ஆனால் அவருடைய தாயார் அதிக வேதனையுடன் இவனை பெற்றேன் என்று சொல்லி அவருக்கு வேதனை என்று அர்த்தமுள்ள அந்த பெயர் யாபேஸ் என்று சூட்டுகிறார்கள். ஆனால் யாபேஸை சொல்லி முடிக்கும் பொழுது வேதத்திலே அவர் செய்த ஜெபம் கர்த்தர் கேட்டு பதிலளித்தார் என்று சொல்லி முடிகிறதை நாம் கவனிக்கிறோம். So in First Chronicles chapter 4 and verse 9, we see that he was named Jabez by his mother because I bore him in pain. That's what his mother is saying. So he was named as pain by his mother, something which is very, very unusual in our current society. But this is the identity given to Jabez, which he didn't choose, and neither can he change that, right? So this talks about the circumstance of his birth, or how he came into this world. It talks about Jabez's circumstances which he didn't choose, neither can he change that. இந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நாம் அதை வாசிக்கும் பொழுது, நான் இவன் அதிக வேதனையில பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுடைய தாயார் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் சூட்டுகிறார்கள். அந்த பெயருக்கு அர்த்தமானது வேதனை என்று அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இது சற்று நம்முடைய சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் இது விசித்திரமாக நமக்கு தோன்றுகிறது அல்லவா? யாருக்கும் விதமாய் பெயர் சூட்ட மாட்டோம். ஆனால்
இந்த அடையாளத்தை தான் யாபேஸ் தன்னுடைய பெற்றோர் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். அது ஒரு விதத்தில் அவருடைய சூழ்நிலையை காட்டுகிறது என்று நாம் சொல்லலாம். இதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவருக்கு இவ்விதமான ஒரு பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. அதை அவர்களால் மாற்றவும் முடியாது. The Bible goes on to say that Jabez called on the God of Israel and he asked God that he may bless him and enlarge his territory, and that his hand should be with him, and that he should be kept from evil, that the evil may not affect him. Or in some translations it reads that I may not cause pain. Okay, so this shows that Jabez knew that his circumstance need not dictate his life, or his past need not affect his future. He chose not to be bogged down by it, but instead turned his attention to the God of Israel who blesses. எனவே யாபேஸ் செய்த ஜெபத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய எல்லையை நீர் விஸ்தாரப்படுத்த வேண்டும், உடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அது என்னை பாதிக்காதபடி, அல்லது சில வேறு மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது நான் வேதனையை உண்டாக்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிப்பதை நாம் கவனிக்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், யாபேஸ் தன்னுடைய சூழ்நிலை அல்லது தன்னுடைய கடந்த வாழ்க்கையானது அவருடைய எதிர்காலத்தை, அதாவது தான் வாழப்போகிற வாழ்க்கையை அது பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அறிந்து, அதனாலே தான் மட்டுப்படுத்தப்படாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார், அதற்கு மாறாக தன்னுடைய கவனத்தை தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நேராக திருப்புகிறார். அதிலே தான் இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். The most remarkable thing about Jabez's prayer is that we find in the Bible that it records saying that God answered his prayer. Okay, so this is something which is really great, because people in general, or even in the Christian circle, we see that people are always on the search to find out like a formula, or to find the secret how to get their prayers answered. You see people talking in big conferences on how to pray, how to get answers to your prayers, because you want your prayers to be answered. Who wouldn't like a positive answer to all their prayers, right? So this is like a bright light, when you read about Jabez, that his prayers were answered by God. So that is God's response to Jabez's prayer. வேதத்திலே யாபேஸ் செய்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஒரு பெரிய ஒரு அந்தகாரமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வருவது போல இந்த வாக்கியம் காணப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக நாம் ஜனங்களை பார்க்கும்பொழுது, அல்லது கிறிஸ்தவ மண்டலத்திலும் கூட இதை தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். தாங்கள் செய்கிற ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும், தேவனானவர் தங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு ஏதாவது ஒரு சூத்திரம் இருக்கிறதா, அல்லது ஏதாவது ரகசியம் இருக்கிறதா என்று சொல்லி அதை குறித்து ஆராய்ச்சி செய்து அதை தலைப்பாக வைத்து பெரிய பெரிய கூட்டங்களில் பேசுவதையெல்லாம் நாம் கவனித்திருக்கிறோம் அல்லவா? ஆனால் இங்கே யாபேஸ் செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. யாபேஸை குறித்து நாம் விதமாக நாம் அறிந்து கொள்கிறோம். So a little closer look at Jabez's prayer. It starts off like a normal prayer any one of us would do, right? He is asking God to bless him and to expand his territory. But the difference where he differs is, he says that he wants to be kept from evil, that it might not cause him harm. As I told you earlier, in some translations that reads he might not cause pain. So this is something significant. His name itself means pain, which his mother named him so. But look at his prayer. He is saying that I might not be the cause of pain to anybody. So that's the attitude, or this is the main character of Jabez, which comes out
through the prayer that he makes. Okay. இந்த யாபேஸ் செய்த ஜெபத்தை நாம் சற்று கூர்ந்து கவனிப்போம் என்றால், அது ஆரம்பத்திலே நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஜெபத்தை போல தான் ஆரம்பிக்கிறது. என்ன கேட்கிறார்? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை விஸ்தாரப்படுத்தும். நாம் அனைவரும் அதை தானே கேட்கிறோம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஆனால் வித்தியாசம் எங்கே வருகிறது என்று பார்க்கும்பொழுது, அவர் தொடர்ந்து என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே என்னை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அதனாலே நான் பாதிக்கப்படாதபடிக்கு என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நான் சொன்ன விதமாக மற்றொரு மொழிபெயர்ப்புகளிலே, நான் மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்காதபடிக்கு, அடுத்து நான் தீங்கு உண்டாக்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பெயரே வலி வேதனை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. தன்னுடைய தாயார் மூலமாய் யாபேஸ் என்று பெயர் சூட்டப்பட்டவர். ஆனால் அவர் செய்கிற ஜெபத்தை பாருங்கள். என்னுடைய பெயர் இவ்விதமாக இருந்தாலும் நான் மற்றவர்களுக்கு எந்தவித வேதனையும் உண்டாக்கக்கூடாத ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். இதை நாம் கவனிக்க வேண்டும். இது ஒரு மேலான ஒரு ஜெபமாக இருக்கிறது. So in short, if you want to understand about Jabez, you need to remember only two words. The first one is pain. He was named as Jabez, which means pain. Talks about his birth, his circumstance, as someone who caused pain to someone unwittingly, not knowingly, and that he cannot change his past. But the second word is prayer. He did not let that hold him down. Instead, he turned to God, knowing that God is able to bless him, change his circumstance, and bless him in a way that he would not cause pain to anyone anymore. எனவே இந்த யாபேசை குறித்து ரெண்டு வார்த்தைகளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். முதலாவது வேதனை என்றால் அவருடைய பெயருக்கு அர்த்தமே வேதனையாக இருக்கிறது. அவ்விதமாய் பெயர் சூட்டப்பட்டவர், அதனுடைய சூழ்நிலையை காட்டுகிறது என்று நாம் சொல்லலாம். அறியாதபடிக்கு தன்னுடைய தாயாருக்கு தன்னுடைய பிறப்பின் மூலமாக வேதனை உண்டாக்கிவிட்டார் அவர். அது நிமித்தமாக அப்பேற்பட்ட ஒரு பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. அதை அவரால் மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு மாறாக அதையே நினைத்து கொண்டு சோர்ந்து போகாதபடிக்கு யாபேஸ் என்ன செய்கிறார்? தன்னை ஆசீர்வதித்து தன் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவனுக்கு நேராய் தன் கவனத்தை திருப்புகிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதை ஒரு ஜெபத்தின் மூலமாய் வெளிப்படுகிறது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இனி நான் யாருக்கும் தீங்கு அல்லது வேதனை உண்டாக்காதபடிக்கு என்னை ஆசீர்வதியும் என்று அவர் கேட்கிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த ரெண்டு வார்த்தைகள், வேதனை, ஜெபம், இந்த ரெண்டு வார்த்தைகள் மூலமாக நாம் யாபேஸை நாம் அறிந்து கொள்ளலாம். So we also must be like Jabez, not let our past affect our future. Know that there is a God, Lord Jesus Christ, who blesses and answers prayers, especially when our prayer is in line with His character. Here Jabez is saying, I might not cause pain. So our God is someone who doesn't cause pain. Instead He wants us to be happy. He wants to bless us. So we must learn to pray like Jabez. நாமும் கூட யாபேஸை போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கடந்த காலம் அல்லது சூழ்நிலை நம்முடைய வருங்காலம் எதிர்காலத்தை பாதிக்காதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எவ்விதமாக செய்வது? நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் அறிவதன் மூலமாக, அவரை நோக்கி நாம் ஜெபிப்பதன் மூலமாக நாம் விதமாக இருக்கலாம். விசேஷமாக யாபேஸை போல, ஆண்டவரே நான் யாருக்கும் வேதனை உண்டாக்கக்கூடாது, நான் பொல்லாப்பை செய்யக்கூடாது என்று நாம் ஆண்டவரை நோக்கி அவருடைய சித்தமுடைய குணத்திற்கு இணங்க நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த யாபேஸ் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். Thank you. Hope you all liked the presentation and hope you will all continue to learn and emulate what Jabez did through your prayer life too. மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசித்து யாபேஸை போல ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. நன்றி, வணக்கம். Let's close our eyes for the closing prayer. Dear loving Heavenly Father,
Merciful God, thank you, Lord, for the day you've given to us, Lord, to be with thy children and to share the word with the children through online ministry. And thank you, Lord, for the doors which was open unto us, Lord, in this land of living in our country, to minister to the needs of the children and to others through online ministry. Lord, thank you, Lord, for the advancement which was given unto us, Lord, in everything we may be able to glorify and magnify the name. Lord, thank you, Lord, for thy protection and thy provision throughout the last month. And Lord, enable us to see this month also. Lord, at this time, we thank you, Lord, for the ministry which is being done through in the midst of children, through camps, through VBS, and through special meetings, and through retreats and other modes. Bless the ministry which has been accomplished through the in the midst of the children. Lord, let our children may be able to come to the salvation and give their life unto thee, and and they may be able to be thy children. Lord, bless our children and bless the teachers who are ministering in the midst of in the midst of our children also, Lord. Lord, we commit the children in many places, Lord, where they did not have the facility to hear the word of God. Lord, have mercy upon them, so that, Lord, they also may be able to have an opportunity to hear the word in their own vernacular, so that, Lord, they may be able to know that thou art our Savior. Lord, to that extent, Lord, the needs of the children may be met by thee. Lord, we are for the various prayer requests, Lord. Lord, at this time, we are for the children who are taking baptism on 19th October. Some of our Sunday class children, as they are taking baptism, Lord, be with our children also. Lord, prepare them. Lord, make them ready, so that, Lord, they may be able to take the baptism with the full understanding, and they may be able to stand firmly till the end. Lord, strengthen them, encourage them, protect them. Lord, they may be able to grow as a olive plant in their house. Lord, bless all their efforts, bless their parents also. Give them the necessary protection in their home also. Lord, as they obey the words of baptism also, Lord, bless them abundantly, so that, Lord, they may be able to excel in other academics also. At this time, we are for the sick and suffering in the midst of the children, Lord, especially we are for the teacher, Sister Sheba Gabriel, who has undergone knee surgery. Lord, be with her also in her old age, Lord, as she is getting operated. Be with her also, Lord. Enable her to recover back quickly and be able to come to the sanctuary and give a testimony what the Lord had done unto her. Lord, give her the necessary strength and health to withstand the surgery also. Blessed Lord, we pray for the children who are celebrating their birthdays during this week. Lord, especially we pray for Annie Grace, Lord, who's celebrating her birthday on 7th October. Lord, we pray for the promise in Psalm 23 verse 6. Lord, and we pray for the sister, we pray for the child Kavya in Avadi, Lord. Lord, we claim the promise of Job 42 verse 2. Lord, we refer Elijah Hemagran, Lord, who's celebrating his birthday on 8th October. Lord, we refer him. Lord, bless him, Lord. Lord, we refer the promise in number 624. Lord, bless that child, and may be able to be a blessing to many people also. And at this time, Lord, we refer Shifara, Lord, in primary class, as she is celebrating her birthday on 9th October. Lord, we claim the promise in Psalm 20 verse 4. Lord, bless that child also. Lord, to that extent, we commit all the other children also, Lord, whom we do not know. They've been celebrating their birthdays throughout this week. Lord, bless them. Lord, thank you, Lord, for the vacation which was given unto our children as they go to the school also after the vacation. Lord, be with them. Lord, help them to cope up the studies and help them to be a witness, and they may be able to shine as thy children wherever they may be. Protect them from all harm and danger. Wherever the parents also, Lord, give them the heavenly wisdom
so that, Lord, they may be able to bring up the children, the fear and the nurture of the Lord Jesus Christ. Once again, Lord, we thank and praise you, Lord, for the privilege which has given unto us, Lord, through this online media. Lord, bless the people who are behind this online program also, Lord, who are doing their sacrificial work. Lord, bless them abundantly. Lord, enable us to enlarge our mission also, so that, Lord, we may be able to cater to the needs of the children in various other ways also. Once again, thank you and praise you for the privilege and opportunity which was given unto us, committing us into the care. We pray this prayer in the matchless name of my Lord and Savior Jesus Christ. The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.